ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நான் நேற்று ஒரு செஷன் அட்டன் பண்ணேன், கரியர் கவுன்சிலிங் செஷன். அது பிஹைண்ட் ரூட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு 11 to 12 பீப்புள்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், கரியர் கன்சல்ட் எக்ஸ்பர்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் ஒன்று ஐஐடி ப்ரொஃபஸர், பயோடெக்னாலஜி ப்ரொஃபஸர் மிஸ்டர் விக்னேஷ் முத்து விஜயன் அப்படின்றவர் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு போனார். அதான் ஐஐடி மெட்ராஸில் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் இல்லாமல் அங்கே கோர்ஸ் படிக்க முடியுமா அப்படின்றத ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டு போனார். அது ஒரு யூஜி கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்ற ஒரு 4 கோர்ஸ் லிஸ்ட் கொடுத்தாரு. அந்த கோர்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அந்த கோர்ஸோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன, அந்த கோர்ஸ் ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ஐஐடியில் படிக்கணும், ஐஐடியிலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு ஒரு ஐஐடி, அதுவும் எஸ்பெஷலி ஐஐடி மெட்ராஸ். ஏன்னா ஐஐடி மெட்ராஸ் தான் நம்ம என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி இந்தியாவிலே டாப் காலேஜ், ஃபர்ஸ்ட் டாப் 1 காலேஜ், அது பெஸ்ட் நம்பர் 1 காலேஜ் அது. ஸோ நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், ஐஐடி மெட்ராஸில் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு கோர்ஸோ படிக்கலாமா. பட்டு இந்த ஜேடபிள்யூ மெயின் அட்வான்ஸ் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஒரு 1000 பேர் 2000 பேர் தான் அந்த காலேஜில் படிக்கிற மாதிரி இருக்கும் இயர்லி. ஸோ இந்த கோர்ஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் 8th to 12th படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். ஸோ ஐஐடியில் வித்தவுட் ஜேடபிள்யூ படிக்கலாமானா கண்டிப்பாக படிக்கலாம். என்ன படிக்கலாம்னா பிஎஸ் டிகிரி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, ஜேஇ மெயின் அட்வான்ஸ் ரெண்டுமே கிடையாது. நீங்கள் எங்கேருந்து வேணால் படிக்கலாம், ஆன்லைன் கோர்ஸ் தான் இது. நீங்கள் இந்த 4 இயர்ஸ் கோர்ஸ் இது. நீங்கள் 4 இயர்ஸ் கோர்ஸ் முடித்த பிறகு நீங்கள் ஐஐடி மெட்ராஸோட அலுமினி ஆகிடலாம். நீங்கள் எப்படி ரெகுலரில் கோர்ஸ் படித்து இன்ஜினியரிங் படித்து ஐஐடி அலுமினி ஆகுறாங்களோ, அந்த மெம்பர் ஆகுறாங்களோ, அதே மாதிரி இந்த ஆன்லைன் கோர்ஸ் படித்து 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஐஐடி அலுமினியாவே ஆகலாம். ஸோ இதில் ஐஐடி கேம்பஸில் இருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். நீங்கள் கேம்பஸ் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் லேப்ஸு ப்ராஜெக்ட்ஸ்லாம் வேணும்னா அங்கே போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே ஆன்லைன் தான். அது டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் இந்த கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். நான் கார்த்திகேயன். இங்கே கீழே என்னோட நம்பர் கொடுத்துருங்க. உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் ஏதாச்சும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஐஐடி மெட்ராஸ் பிஎஸ் டிகிரி ப்ரோக்ராம், இந்த பிஎஸ் டிகிரி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணது 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2021 ஸ்டார்ட் பண்ணி 2 பேட்ச் தான் வெளியே வந்திருக்கு. 2024 ஒரு பேட்ச், 2025 ஒரு பேட்ச், 2 பேட்ச் தான் வந்திருக்கு இது வரையும். இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கு. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு May 31 தான் லாஸ்ட் டேட்டு அப்ளிகேஷன் போடுறதுக்கு. ஸோ இந்த ஐஐடி எஜுகேஷன் வில் பி அக்சசபிள் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா. இந்த கோர்ஸோட மெயின் அப்ஜெக்டிவே அதுதான். இதுல கீ ஹைலைட்ஸ் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம், லேர்ன் ஃப்ரம் ஐஐடி ஃபேக்கல்ட்டி. ஐஐடி ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு செஷன்ஸ் எடுப்பாங்க. கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் இருக்கும், லைவ் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், ரெக்கார்டிங் செஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்புறம் ஓப்பன் டு ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா, கேன் ஸ்டடி அலாங் வித் ரெகுலர் காலேஜ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் இதை ஃபுல் டைமாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் இல்லை வேற ஏதாச்சும் ஒரு சயின்ஸ் கோர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, +2 முடிச்சுட்டு ஒரு காலேஜில் நீங்கள் பெர்மனண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் படிச்சுட்டு இது ஆஃப்லைன்லையும் படிக்கலாம். இன்ஜினியரிங் கோர்ஸ் நீங்கள் ரெகுலரில் படிச்சுட்டு இது ஆஃப்லைன்லையும் படிக்கலாம், ஏன்னா இது ஆன்லைன் கோர்ஸ். ஸோ எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்கள் நீங்கள். ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ரூல் போட்டாங்க, ஒரே நேரத்தில் 2 டிகிரி படிக்கலாம் அப்படின்றது ரூல்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் இப்போ ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை பிஎஸ்சி ஃபிசிக்ஸு மேக்ஸு இல்லைனா பிகாம் ஏதோ ஒன்று படிச்சுட்டு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஸ்டடி பிஎஸ் ப்ரோக்ராம் ஆன்லைன் இன் ஐஐடி. திஸ் இஸ் 4 இயர் ப்ரோக்ராம். இந்த 4 இயர் ப்ரோக்ராமில் மொத்தம் இப்போதைக்கு 4 டிகிரிஸ் வந்திருக்கு. டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸு, எலக்ட்ரானிக் சிஸ்டம் அண்ட் ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த 4 கோர்ஸுக்கு தான் இப்போதைக்கு இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் வந்திருக்கு. இப்போதைக்கு டோட்டலாக 36,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த கோர்ஸில் படிக்கிறது அக்ராஸ் இந்தியாவில். 100% ஆன்லைன் ப்ரோக்ராமு. இது சர்டிஃபிகேஷன் ஃபைனல் சர்டிஃபிகேஷன் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஐஐடி. ஸோ ஹூ கேன் அப்ளை, எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் அப்ளிகேஷன், அப்புறம் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், மொத்தம் 4 கோர்ஸ் இல்லையா? 2 கோர்ஸுக்கு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வேணா இருக்கலாம். ஈவன் காமர்ஸ் பசங்களா கூட இருந்தால் நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம். ஈவன் காமர்ஸ் பசங்க, அப்புறமா பியூர் சயின்ஸ் பசங்க, யாரா இருந்தாலுமே என்கிட்ட மேக்ஸ் சயின்ஸ் இல்லை அப்படின்ற கவலை வேண்டாம். டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷனும் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த 2 கோர்ஸுக்கும் யார் வேணா அப்ளை பண்ணலாம் ஆஃப்டர் 12th. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டமும் ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் டெக்னாலஜி இந்த 2 கோர்ஸுக்கு மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மஸ்ட். ஓகேவா? இந்த மொத்தம் 4 கோர்ஸ்ல 2 கோர்ஸ் வந்து யூ கேன் ஜாயின். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு, அந்த மாதிரி எந்த பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி டேட்டா சயின்ஸ் அப்ளிகேஷனும் மேனேஜ்மெண்ட் டேட்டா சயின்ஸும் எந்த எந்த குரூப்பாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், எலக்ட்ரானிக் சிஸ்டமும் ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜியும் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் இதை 11th படிக்கும் போதே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. நீங்கள் 11th படிக்கும் போதே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று வைக்கிறாங்க. அது என்னன்னு டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து ஒரு 4 வீக்ஸ் கிளாஸ் அவங்க நடத்துவாங்க. 4 வீக்ஸ் கிளாஸ் ஆன்லைனில் நடத்துவாங்க. அந்த ஆன்லைனில் நீங்கள் அந்த 4 வீக்ஸ் கிளாஸ் முடித்த பிறகு, ஒரு 1 மந்த் முடித்த பிறகு அவங்க வந்து ஒரு அசஸ்மெண்ட் ப்ராஜெக்ட் வைப்பாங்க. அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா யூ வில் கெட் அட்மிஷன். ஓகேங்களா? இங்கே வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸு இவ்வளோ சீட்ஸ் தான், இந்த லொக்கேஷனுக்கு இவ்வளோ சீட்ஸு, இந்த கோட்டா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் அன்லிமிட்டெட் சீட்ஸு. நீங்கள் எப்போ வேணால் என்ட்ரி ஆகலாம், எப்போ வேணால் எக்ஸிட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ நான் வந்து 11th படிக்கும்போது 11th முடிச்சோடனே இந்த கோர்ஸ் நீங்கள் 1 மந்த் அந்த ஆன்லைன் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் அசஸ்மெண்ட் முடிச்சிங்கன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 6 months 1 year கழிச்சு +2 முடிச்சு அட்மிஷன் எடுத்துக்கலாம். நீங்கள் +2 முடிச்சு தான் இதை பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் +1லேயே இதை பண்ணலாம். ஸோ மல்டிபிள் டைப் ஆஃப் நீங்கள் நிறைய வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணியும் பார்க்கலாம். உடனே இப்போ ஃபெயில் ஆகிட்டேன் கிடைக்கல அடுத்த வாட்டி பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. அடுத்த வாட்டியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வாட்டி உங்களுக்கு கிடைக்கலன்னா அடுத்த வாட்டியும் ட்ரை பண்ணலாம். ஸோ 4 வீக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஒரு அசஸ்மெண்ட், ஒரு ப்ராஜெக்ட் வைப்பாங்க. அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன். இதுதான் வந்து இதோட செலெக்ஷன் ப்ராசஸ். இது வந்து ஐஐடி மெட்ராஸே வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த குவாலிஃபையர் டெஸ்ட், யுவர் கமிட்மெண்ட் அண்ட் பேசிக் ஆப்டிடியூட், இதில் வந்து இந்த 4 வீக்ஸில் கிளாஸ் நடத்துகிறாங்கல்ல, அதில் இருந்தால் மெயினாக வரும். வேற எதுவும் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் வராது. இந்த 4 வீக்ஸில் என்ன கிளாஸில் நடத்துகிறாங்களோ அதுதான் வரும். நீங்கள் +1 முடிச்சுட்டு இந்த டெஸ்ட் எழுதலாம். நாட் ரிக்வயர்ட் ஃபார் +2. ஸோ இதோட அட்மிஷன் ப்ராசஸ் நம்ம பார்த்துட்டோம். முன்னாடியே சொல்லியிருந்தேன். 4 வீக்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ், அதுக்கப்புறம் அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட் நீங்கள் முடிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஐஐடி பிஎஸ் டிகிரி யூஜி ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்டாக மாறிடுவீங்க. ஆஃப்டர் 12th நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் என்ட்ரி லெவல், மல்டிபிள் எக்ஸிட்லாம் முன்னாடி சொல்லியிருந்தேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் தான். இதில் வந்து 3 லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஃபவுண்டேஷன் லெவல், செகண்ட் வந்து டிப்ளமோ லெவல், தேர்டு வந்து நீங்கள் பிஎஸ் டிகிரி முடிச்சுடுவீங்க. ஸோ ஃபவுண்டேஷன் லெவல் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த 4 வீக்ஸ் அசஸ்மெண்ட் கிளாஸ் நடத்துறீங்க இல்லையா, ஆன்லைனில் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா அட்மிஷனுக்காக, அதை முடிச்சுட்டு அட்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை எனக்கு இதோட போதும் அப்படின்னாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், எக்ஸிட் ஆகிக்கலாம். இதுதான் வந்து ஃபவுண்டேஷன் லெவல். அதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அட்மிஷன் வாங்கிட்டீங்க, 2 இயர்ஸ் கண்டினியூ பண்ணுறீங்க, 2 வருஷம் படிக்கிறீங்க. அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸிட் ஆகணும்னு நினைச்சா எக்ஸிட் ஆகிடலாம். அதுக்கு அந்த லெவலுக்கு பேர் டிப்ளமோ. அதுக்கப்புறம் தேர்ட் லெவல் வந்து கம்ப்ளீட்டா 4 இயர்ஸ் முடிச்ச பிறகு பிஎஸ் டிகிரி வந்துடும், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி வந்துடும் ஃப்ரம் ஐஐடி. இந்த 4 இயர்ஸ் முடிச்ச பிறகு நீங்க வந்தாதான் யூ வில் பி ஐஐடி அலுமினி. இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஃபவுண்டேஷனும் டிப்ளமோ லெவல் இட்ஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ஐஐடி அலுமினி. யூ ஹாவ் டு கம்ப்ளீட் என்டையர் 4 இயர்ஸ் டு பிகம் ஐஐடி மெட்ராஸ் அலுமினி. இதுதான் வந்து கிரைட்டீரியா. இந்த கோர்ஸ் 100% ஆன்லைனு. 100% ஆன்லைனு. ஏதாச்சும் லேப்ஸ், அசைன்மெண்ட்ஸ் வேணால் நீங்கள் ஐஐடி மெட்ராஸ்க்கு போயிட்டு அங்கே ஃபேக்கல்ட்டி கன்சல்ட் பண்ணி நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 லெவல்ஸ்: ஃபவுண்டேஷன் லெவல், டிப்ளமோ லெவல் அண்டு
ஃபைனல் லெவல். இந்த 3 லெவலில் நீங்கள் எப்போ வேணால் எக்ஸிட் ஆகிக்கலாம். பட்டு பேரலாக நீங்கள் வேற ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சுட்டு இதை படிக்கலாம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க ஐஐடியிலேருந்து. ஸோ லேர்னிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டட் லெக்சர்ஸ், வந்து லைவ் செஷன்ஸும் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நம்ம ஐஐடியில் படித்தாலே என்ன ட்ரோன்ஸு, அப்புறமா அந்த மேக் மை ட்ரிப்பு, அப்புறமா க்ரோ ஆப், இது எல்லாருமே வந்து பேசிக்காக இந்த பெரிய பெரிய ஆப் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் வில் பி இன் எனி ஒன் ஆஃப் த ஐஐடியில் படித்தவங்களா தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் லேர்னிங் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஸ்கில் பேஸ்டு லேர்னிங்கு, மென்டர்ஷிப் அண்ட் சப்போர்ட்டு, எல்லா கைடன்ஸும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படின்னா, இந்த காமர்ஸ் குரூப் முடிச்சா கூட நீங்கள் சேரலான்னு ஒரு 2 கோர்ஸ் சொன்னல, டேட்டா சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சாரி டேட்டா சயின்ஸ் அப்ளிகேஷன், அப்புறம் மேனேஜ்மெண்ட் அண்டு டேட்டா சயின்ஸ். இந்த 2 கோர்ஸுக்கும் வந்து 4 lakhs rupees ஃபார் என்டையர் 4 years. அதுக்கப்புறம் இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மஸ்ட்னு சொன்னாலே, எலக்ட்ரானிக் சிஸ்டம் அண்ட் ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் டெக்னாலஜி, இந்த 2 கோர்ஸுக்கு 6 lakhs ஃபார் என்டையர் 4 years. இது வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நீங்கள் பே பண்ணலாம், இயர் ஆன் இயர் பே பண்ணலாம். அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஷுவராக ஒன் ஷாட்டாக பே பண்ண சொல்ல மாட்டாங்க. அந்த அந்த கிளாரிட்டியும் கொடுத்துட்டாங்க. இது எந்த ஹிடன் சார்ஜஸும் கிடையாது, அந்த டிரான்ஸ்பரன்சியும் கொடுத்துட்டாங்க. இது இல்லாமல் ஸ்காலர்ஷிப்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் based on your performance. ஸோ இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டடி இன் ஐஐடி மெட்ராஸ். இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸில் வந்து டோட்டலாக 36,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் 20,000 ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல் மீன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 4 weeks கிளாஸ் அட்டன் பண்ணி அசஸ்மெண்ட்டும் அசைன்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்களே, அதுதான் வந்து ஃபவுண்டேஷன் லெவலு. அதுக்கப்புறம் 2 years கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து 14,000 பீப்புள்ஸ் இருக்காங்க. அப்புறம் 2,000 தான் ஃபைனலாக டிகிரி முடிக்கிறது. ஸோ இப்போதைக்கு இந்த அட்மிஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது. லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறது 31st Mayயோட லாஸ்ட் டேட்டு முடியுது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், திஸ் வில் பி அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகம் அன் ஐஐடி ஸ்டூடெண்ட் வித்தவுட் ஜேடபிள்யூ. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஐஐடி மெட்ராஸோட அஃபிஷியல் வெப்சைட்டும் சப்போர்ட் மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.